அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு கிருஷோபா அகாடமி. கிருஷோபா அகாடமியிலிருந்து உங்கள் கணேசன். ஃப்ரெண்ட்ஸ், சூப்பர் ஸ்டார் காம்படிஷனுக்கு நீங்கள் நல்லா ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்துட்டு இருப்பீங்கன்னு நம்புகிறோம். கண்டிப்பாக இதெல்லாம் நல்லா ஃபாலோ பண்ணிட்டு வாங்க. கிருஷ்ணன் சார் மற்றும் எங்கள் டீமே உங்களுக்காக தான் பாடுபடுறோம். கண்டிப்பாக நீங்கள் இதெல்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க, நல்லா வெற்றி அடையுங்க. இதில் பார்த்தீங்கன்னா நம்ம 6th ஸ்டாண்டர்டு தமிழில் சூப்பர் ஸ்டார் காம்படிஷனில் சார் கொடுத்துருப்பாரு. அதில் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அதாவது சிலபஸ் பேஸ் பண்ணி 6th தமிழில் தமிழின் தொன்மை, பெருஞ்சித்திரனார் பற்றி, பாவேந்தர், பட்டுக்கோட்டையார், ஔவையார், முடியரசன், வேலு நாச்சியார், தாராபாரதி இவங்களை பற்றி பார்த்திங்கன்னா ஒரு 60 கேள்விகளை நம்ம லைவாக பார்த்துடலாம். கண்டிப்பாக இந்த லைவெல்லாம் ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வாங்க, முதல் கேள்வி என்னன்னு பார்த்துடலாம். தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு என்பது சரியான விடை. தமிழ் கும்மி என்னும் பாடல் இடம்பெற்ற நூல் கனிச்சாறு. வேலு நாச்சியாரிடம் அமைச்சராக பணிபுரிந்தவர் யார்? வேலு நாச்சியாரின் அமைச்சராக பணிபுரிந்தவர் யார்? ஆப்ஷன்ல வேலு நாச்சியாரிடம் அமைச்சராக பணிபுரிந்தவர் தாண்டவராயர் ஆவார். மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் யார்? மக்கள் கவிஞர் என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுபவர் மக்கள் கவிஞர் யாரு? பட்டுக்கோட்டையார். பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரம் ஆவார். மூதுரை நூலில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை எவ்வளவு? மூதுரை நூல் இதில் காணப்படும் பாடல்களின் எண்ணிக்கை என்ன? மூதுரை நூலில் காணப்படும் பாடல்கள் எண்ணிக்கை 31 பாடல்கள் ஆகும். தாராபாரதி அவருடைய இயற்பெயர் என்ன? தாராபாரதியின் இயற்பெயர் என்ன? இதில் நம்ம ரைமிங்கா தாரா ராதா, அதாவது அவருடைய இயற்பெயர் பார்த்தீங்கன்னா ராதாகிருஷ்ணன் என்பது தாராபாரதியின் இயற்பெயராகும். மாசர என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? மாசர ஆப்ஷன்ல மாசர என்பதை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது மாசு கூட்டல் அற என்பது சரியான சொல்லாகும். வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க எந்த இடத்தில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? அந்த இடம் எது? சரி, வேலு நாச்சியார் ஆங்கிலேயரை வென்று சிவகங்கையை மீட்க எந்த இடத்தில் தங்கி ஒரு படையை திரட்டி பயிற்சி அளித்தார்? அந்த இடம் பார்த்தீங்கன்னா திண்டுக்கல் கோட்டை. தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த வகை எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது? தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் எந்த வகை எழுத்துக்களாக அமைந்துள்ளது? ஆப்ஷன்ல தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா வலஞ்சுழி எழுத்துக்கள். இதில் நம்ம வலஞ்சுழி எழுத்துக்கள், இடஞ்சுழி எழுத்துக்கள் பார்த்துருப்போம். தமிழ் எழுத்துக்கள் பெரும்பாலும் வலஞ்சுழி எழுத்துக்களாகவே அமைந்துள்ளது. மா என்னும் சொல்லை குறிக்காத சொல் எது? மா மா என்னும் சொல்லை குறிக்காதது எது? ஆப்ஷன்ல மாங்கிற பொருள் தராத சொல் எது? மா என்பது விலங்கு, அறிவு, அளவு இதையெல்லாம் குறிக்கும். அலர் என்பது பொருந்தாத சொல் ஆகும். கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? கனிச்சாறு கனிச்சாறு நூலானது எத்தனை தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது? கனிச்சாறு பார்த்தீங்கன்னா 8 தொகுதிகளாக பிரிக்கப்பட்டுள்ளது. வேலு நாச்சியார் அவர்கள் வாழ்ந்த காலம் என்ன? வேலு நாச்சியார் வாழ்ந்த காலம் என்ன?
வேலுநாச்சியார் காலம் பார்த்தீங்கன்னா 1730 ஆண்டு முதல் 1796 ஆண்டு வரை. பிறருடன் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்று பாடலாசிரியர் கல்யாண சுந்தரம் வலியுறுத்துவது என்ன? எந்த வழக்கத்தை விட்டுவிட வேண்டும் என்கிறார் கல்யாண சுந்தரம்? பிறருடன் வம்பு செய்தல் வழக்கம் இருந்தால் அதை விட்டுவிட வேண்டும் என்கிறார் கல்யாண சுந்தரம் அவர்கள். கமுகு என்பதன் தாவர இலை பெயர் என்ன? கமுகு அப்படின்னா அது என்னத்தை குறிக்கும்? பாக்கு. இதனுடைய தாவர இலை பெயர் ஆன்சர் பாருங்க, கூந்தல். கமுகு கூந்தல் என்பது தாவர இலை பெயராகும். வேலு நாச்சியாருக்கு சிவகங்கையை மீட்க 5000 குதிரைப்படை வீரர்களை அனுப்பியவர் யார்? அவர் எந்த பகுதியினை சேர்ந்தவர்? வேலுநாச்சியாருக்கு உதவ 5000 குதிரைப்படைகளை அனுப்பியவர் அவர் எந்த பகுதியை சார்ந்தவர்? வேலுநாச்சியாருக்கு சிவகங்கையை மீட்க 5000 குதிரைப்படைகளை அனுப்பியவர் ஐதர் அலி. அவர் சார்ந்த பகுதி மைசூர். கவிஞாயிறு என்னும் அடைமொழிக்குரியவர் யார்? கவிஞாயிறு என்ற அடைமொழிக்கு உரியவர் அவர் யாரு? ஆப்ஷன்ல ராதாகிருஷ்ணன். தாராபாரதியோட இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். அதனால பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கவிஞாயிறு என்ற அடைமொழிக்குரியவர் தாராபாரதி, அவருடைய இயற்பெயர் தான் ராதாகிருஷ்ணன். இப்போ பார்த்தோம். எந்த இடத்தில் நடைபெற்ற போரில் முத்துவடுகநாதர் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார்? அது எந்த இடத்தில் நடைபெற்ற போர்? முத்துவடுகநாதர் இறந்த போர் எதுன்னு பார்த்தீங்கன்னா காளையார் கோவில் போர்ல தான் ஆங்கில படையுடன் போரிட்டு வீரமரணம் அடைந்தார் முத்துவடுகநாதர். நானிலம் படைத்தவன் என்னும் பாடல் எந்த நூலில் இடம்பெற்றுள்ளது? நானிலம் படைத்தவன் இந்த பாடல் இடம்பெற்றுள்ள நூல் எது? நானிலம் படைத்தவன் பார்த்தீங்கன்னா புதியதொரு விதி செய்வோம் என்ற நூலில் இடம்பெற்றுள்ளது. மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியை எழுதியவர் யார்? மன்னனும் மாசற கற்றோனும் சீர்தூக்கின் மன்னனின் கற்றோன் சிறப்புடையன் என்ற பாடல் வரியை எழுதியவர் ஔவையார் அவர்கள். ஔவையார் இயற்றிய நூல்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்க. இது இப்படியே பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் இயர்ஸ் கொஸ்டின்ஸ்ல இதே மாதிரி கேள்வியை அப்படியே கேட்டிருக்காங்க. ஔவையார் இயற்றிய நூல்களில் இல்லாத ஒன்று சமண முனிவர்களால் இயற்றப்பட்ட நாலடியார் என்பது சரியான ஒன்றாகும். வேலு நாச்சியார் சிவகங்கையை எந்த ஆண்டு மீட்டெடுத்தார்? இதெல்லாம் பார்த்தீங்கன்னா புக்கில் பாக்ஸ்லேயே கொடுத்துருப்பாங்க. அவர் வாழ்ந்த காலம், சிவகங்கையை மீட்டாண்டு. வேலு நாச்சியார் சிவகங்கையை எந்த ஆண்டு மீட்டெடுத்தார்? அவர் மீட்டெடுத்த ஆண்டு 1780 ஆண்டாகும். எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? எளிய தமிழில் சமூக சீர்திருத்த கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் ஆப்ஷன்ல யாருன்னு பார்த்தீங்கன்னா பட்டுக்கோட்டையார் கல்யாண சுந்தரம் அவர்கள். சிவகங்கை கோட்டை கதவுகள் எந்த திருநாளில் திறக்கப்படும்? சிவகங்கை கோட்டை கதவுகள் எந்த திருநாளில் திறக்கப்படும்? அது எந்த திருநாள்னு பார்த்தீங்கன்னா விஜயதசமி அன்று சிவகங்கை கோட்டை கதவுகள் திறக்கப்படும். திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்ட பெற்றவர் யார்? திராவிட நாட்டின் வானம்பாடி, இது அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. திராவிட நாட்டின் வானம்பாடி என்று பாராட்டப்பட்டவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் ஆவார். பாவலரேறு எனும் சிறப்பு பெயருடையவர் யார்?
பாவலரேறு. பாவலரேறு என்னும் சிறப்பு பெயர் பெற்றவர் பெருஞ்சித்திரனார். வேலுநாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு யார் தலைமையேற்றது? அதே மாதிரி பெண்கள் படைப்பிரிவிற்கு யார் தலைமை ஏற்றனர்? வேலுநாச்சியாரின் ஆண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் யார்? பெண்கள் படைப்பிரிவிற்கு தலைமை ஏற்றவர் யார்? ஆண்கள் படைப்பிரிவிற்கு மருது சகோதரர்களும் பெண்கள் படைப்பிரிவிற்கு குயிலியும் தலைமை ஏற்றிருந்தனர். நானிலம் என்னும் சொல்லை பிரித்தெழுத நமக்கு கிடைப்பது என்ன? நானிலம். ஆப்ஷன்ல நானிலம், 4 கூட்டல் நிலம் என்பது சரியான விடை. தமிழ் கவிதை வடிவமாக கருதப்படாத, அதாவது தமிழ் கவிதை வடிவமாக கருதப்படாத வடிவங்கள் எவை? ஆப்ஷன்ல தமிழ் கவிதை வடிவமாக கருதப்படாத வடிவங்கள் எதுலன்னு பார்த்தீங்கன்னா துளிப்பா, புதுக்கவிதை, செய்யுள், இதுல எல்லாம் கவிதை வடிவமாக இருக்கும். புதினத்தில் என்னவா இருக்கும்? அது உரைநடை வடிவமாக உள்ளது. அப்போ இதுல புதினம் என்பது கவிதை வடிவமாக கருதப்படாத வடிவமாகும். உடையாளுக்காக நடப்பட்ட நடுகளுக்கு வேலு நாச்சியார் காணிக்கையாக அளித்த பரிசு யாது? உடையாளுக்கு என்ன பண்ணுவாங்க? வேலு நாச்சியார் நடுகள் நடுவாங்க. அதற்கு அவங்க காணிக்கையா செலுத்தியது எதை? அவங்களோட தாலியை காணிக்கையாக செலுத்தினார். தமது பாடல்களின் வாயிலாக உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யார்? உழைப்பாளிகளின் உயர்வை போற்றியவர் யாருன்னு பாருங்க. பட்டுக்கோட்டையார், கல்யாண சுந்தரம் என்பது சரியான பதில். மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை என்ற பாடல் வரியில் கொடுக்கப்பட்டுள்ள மெய் என்பது எதை குறிக்கும்? மெய் என்பதன் பொருள் என்ன? மெய்களை போற்றிய இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்கிற மேலாடை என்ற பாடல் வரியில் மெய் என்பதன் பொருள். மெய் என்பது பார்த்தீங்கன்னா உண்மையை குறிப்பதாகும். வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாளுக்கு வேலு நாச்சியார் செய்த சிறப்பு என்ன? வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்காத உடையாளுக்கு வேலு நாச்சியார் செய்த சிறப்பு ஆப்ஷன்ல அவங்களுக்கு என்ன பண்ணாங்க? நடுகள் அமைத்தார் என்பது சரி. கீழே கொடுக்கப்பட்ட நூல்களில் முடியரசனால் எழுதப்படாத நூல் எந்த நூல்? முடியரசனால் எழுதப்படாத நூல். இதுல பூங்கொடி, வீரகாவியம், காவியப்பாவை எல்லாம் முடியரசன் அவர்களால் எழுதப்பட்டது. காவிய கொத்து என்பது அவரால் எழுதப்படாத நூலாகும். இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ள நூல் இதுல எந்த நூல்னு பார்த்தீங்கன்னா வஞ்சிக்காண்டம். சிலப்பதிகாரத்தில் உள்ள வஞ்சிக்காண்டத்தில் தான் இந்த இமிழ்கடல் வேலியை தமிழ்நாடு ஆக்கிய என்ற பாடல் வரி இடம்பெற்றுள்ளது. புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது என்ற பாடல் வரிகள் இடம்பெற்றுள்ள நூல் எந்த நூல்? புதுமைகள் செய்த தேசம் இது, பூமியின் கிழக்கு வாசல் இது. இந்த பாடல் வரி இடம்பெற்ற நூல் பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்பது சரி. கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியுள்ளவர் யார்? கீழே கொடுக்கப்பட்டவர்களுள் சமூக கருத்துக்களை வலியுறுத்தி பாடியவர் யார்? சமூக கருத்துக்களை அதிகமாக வலியுறுத்தி பாடியவர் கல்யாண சுந்தரம் அவர்கள். ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கிற்கு தீ மூட்டியது யாருடைய செயல்? ஆங்கிலேயரின் ஆயுத கிடங்கிற்கு தீ மூட்டியது யாருடைய செயல்? அது யாருடைய செயல்னு பாருங்க. குயிலி.
பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது யாருடைய அறிவுரை? ஆப்ஷன்ல இது யாருடைய அறிவுரைன்னு பார்த்தீங்கன்னா, பாடுபட்டு தேடிய பணத்தை புதைத்து வைக்காதீர் என்பது ஔவையாரின் அறிவுரையாகும். பூவின் 7 நிலைகளில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். பூவின் 7 நிலைகளில் இல்லாத ஒன்று எது? ஆப்ஷன்ல பூவோட 7 நிலைகள் எது? அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் அப்படின்னு பூவின் 7 நிலைகள் இருக்கு. இதுல இல்லாத ஒன்று மேன்மை. அதுல அரும்பு, மொட்டு, முகை, மலர், அலர், வி, செம்மல் என்பன அந்த 7 நிலைகள். இதில் இல்லாத ஒன்று மேன்மை என்பது தவறு. பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடலில் திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் என்னவாக விளங்குகிறது? மேலும் உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு எந்த மேலாடையாக விளங்குகிறது? பாரதம் அன்றைய நாற்றாங்கால் என்னும் பாடலில் திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் என்னவாக, மேலும் உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மேலாடையாக விளங்குகிறது. ஆப்ஷன்ல பாருங்க, திருக்குறள் நமது நாடு அணிந்திருக்கும் ஆடையாக விளங்குகிறது. மேலும் உண்மைகளை போற்றும் இந்திய தாய்க்கு மெய்யுணர்வு என்ற மேலாடையாக விளங்குகிறது. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரி. மாணவர் பிறர் எதன்படி நடக்கக்கூடாது? மாணவர் ஆப்ஷன்ல மாணவர் பிறர் நடக்கக்கூடாது. இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எலிஜிபிள் கொஸ்டின்ஸில் டேஸ் ஆப்ஷனில் போட்டு அடைப்புக்குள் என்ன கொடுத்துருப்பாங்க, தூற்றும்படி அப்படின்னா எதுக்கு வருங்கிறது மாதிரி தான் கேட்குறாங்க. மாணவர் பிறர் தூற்றும்படி நடக்கக்கூடாது என்பது சரியான பதில். மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளம்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான் என்ற பாடல் வரிகள் யாருடையது? மல்லெடுத்த திண்டோல் மரத்தால் வளம்படுத்தி ஊராக்கி ஓங்கும் நகராக்கி நாடென்ற பெயராக்கி வாழ்ந்த பெருமை அவன் பெற்றான். இந்த பாடல் வரி இடம்பெற்ற பாடல் வரி யாருடையதுன்னு பார்த்தீங்கன்னா முடியரசன் அவர்களுடையது. ஆப்ஷன் பி தான் இதற்கு சரி. மூதுரை என்னும் சொல்லுக்கு பொருள் என்ன? மூதுரை என்ற சொல்லுக்கு பொருள் என்ன? இதுவும் அடிக்கடி கேட்கப்பட்ட ஒரு கேள்வி. மூத்தோர் கூறும் அறிவுரை என்பது சரி. யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி கூறுகிறார்? யார் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி கூறுகிறார்? அது யார் இயற்றிய இனிய பாடல்னா காளிதாசர் இயற்றிய இனிமையான பாடல்கள் காவிரி கரை வரை எதிரொலிப்பதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார். பாவலரேறு நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்று எது? பாவலரேறு பெருஞ்சித்திரனார் நடத்திய இதழ்களில் இல்லாத ஒன்றை தேர்ந்தெடுக்கவும். அவர் நடத்திய இதழ்கள் எது? அதன் மூலம் தமிழ் உணர்வை பரப்பினார்னு பார்த்துருப்போம். தென்மொழி, தமிழ் சிட்டு, தமிழ் நிலம். அதில் கனிச்சாறு என்பது நூல் தான். இது தவறான ஒன்று. ஆப்ஷன் டி தவறான ஒன்றாகும். அடுத்த ஒன்று பொருத்துக. காரணா என்ன வரும்? இப்போ இதை தமிழ் எண்களை கொடுத்துட்டா எப்படி பொருத்தணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதுக்கு அந்த 10 வரைக்கும் ஷார்ட்கட்டே சொல்லிடுறேன். பார்த்தீங்கன்னா, காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று
அம்மா கூறினாள், கூறினாள் இல்லைன்னா கூறினார்கள். இதுல உங்களுக்கு இந்த 1 முதல் காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இப்போ இதுல வந்து பாத்தீங்கன்னா காவுக்கு வந்து பாத்தீங்கன்னா கா காலை, உணவை, இது நன்கு அந்த கூ மாதிரி வர்றதுனால சமைத்து, ருசித்து, வருது சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இப்போ பழைய புக்கில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி லா மாதிரி கொடுத்துருப்பாங்க. இதில் 10 வரைக்கும் உங்களுக்கு இது வந்து ஒரு ஷார்ட்கட்டை நல்லா நோட் பண்ணி கூட வச்சுங்க. காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இப்போ பாருங்க, கான்னா எந்த எழுத்து வரும்? ஏ, ரு, உ. இதில் அப்படியே ஆப்ஷனில் பாருங்க, கா இது 1, அடுத்தது உங்களுக்கு ஏ என்று, அப்பன்னா வந்து இது வந்து 2, 7க்கு ரு ருசித்து 5, அதே மாதிரி உணவை அப்படிங்கிறது 2. உங்களுக்கு இது கன்ஃபியூஸ் ஆகாம தான் இருக்கும். அதாவது காலை உணவை நன்கு சமைத்து ருசித்து சாப்பிடு என்று அம்மா கூறினாள். இதில் நீங்கள் 6th நியூ புக்லேயே பார்த்தீங்கன்னா தமிழ் எண்களை அறிவோம்னே கொடுத்துருப்பாங்க. இந்த ஷார்ட்கட்டை ஞாபகம் வச்சுக்கிட்டு நீங்கள் வந்து ஈஸியாக வந்து எதை கொடுத்தாலும் நீங்கள் ஆன்சர் பண்ணிட முடியும். அதனால் இந்த ஷார்ட்கட்டை கொஞ்சம் நல்லா நோட் பண்ணி வச்சுக்கோங்க. அடுத்த கேள்வி, ஆழிப்பெருக்கு என்பதன் பொருள் என்ன? ஆழிப்பெருக்கு, ஆழிப்பெருக்கு இது வந்து பார்த்தீங்கன்னா கடல் கோளை குறிப்பதாகும். கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசையமைப்பதாக தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார்? கம்பரின் அமுதம் போன்ற கவிதை வரிகளுக்கு எந்த ஆற்றின் அலைகள் இசையமைப்பதாக தாராபாரதி குறிப்பிட்டுள்ளார்? அந்த ஆறு எதுன்னு பார்த்தீங்கன்னா கங்கை என்பது சரியான விடை. தமிழின் கிளவியும் அதனோடற்றே என்ற மேற்கோளுடைய நூல் எது? தமிழின் கிளவியும் அதனோரற்றே என்ற மேற்கோள் உடைய நூல் எந்த நூல்னு பாருங்க, தொல்காப்பியம் என்பது சரி. மூதுரை பாடலில் மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் யாரை குறிப்பிடுகிறார்? மன்னனை விட சிறந்தவராக ஔவையார் குறிப்பிடுவது யாரைன்னு பாருங்க, கல்வி கற்றவர்கள் என்பது சரியான பதில். தலை என்பதன் பொருள், அதாவது எதற்கு வந்து தலைங்கிறது பொருள் வரும்? நெல், வரகு, தாள்னு பார்ப்போம். இதில் தலை என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா மல்லி தலை என்பது அதனுடைய இலையின் பெயர் மல்லி. தலை என்பதன் பொருள் பார்த்திங்கன்னா மல்லி, இது பொருள்னு வராது, உங்களுக்கு மல்லி தலையை குறிக்கும். அடுத்த ஒன்று பாருங்க, பொறுத்துக, மல்லெடுத்த, கழனி, களம், எக்களிப்பு, மரம். அப்படி ஆப்ஷனில் பார்த்து ஆன்சர் பண்ணுங்க. மல்லெடுத்த, நீங்கள் ஆப்ஷன் மட்டும் என்னங்கிறத அப்படி ஆன்சராக பண்ணுங்க. ஆன்சர் மல்லெடுத்த, வலிமை பெற்ற. கழனி என்பது வயலை குறிக்கும். களம் என்பது உங்களுக்கு கப்பலை குறிக்கும். எக்களிப்பு பெரு மகிழ்ச்சியை குறிக்கும். மரம் என்பது வீரத்தை குறிப்பதாகும். இதற்கு ஆப்ஷன் பி தான் சரியான விடையாகும். மல்லெடுத்த, வலிமை பெற்ற, கழனி வயல், களம் கப்பல், எக்களிப்பு பெருமகிழ்ச்சி, மரம் என்பது வீரத்தை குறிப்பதாகும். அறத்தின் ஊன்றுகோலாக என்ன சிறிய கைத்தடி விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுவது எதை? அறத்தின் ஊன்றுகோலாக டேஸ் என்னும் சிறிய கைத்தடி விளங்குவதாக தாராபாரதி குறிப்பிடுகிறார். எதை குறிப்பிடுகிறார்? ஆப்ஷன்ல காந்தியடிகளின் அகிம்சை என்னும் சிறிய கைத்தடி தான் அறத்தின் ஊன்றுகோலாக விளங்குகிறது என்று தாராபாரதி குறிப்பிடுகிறார். பாவேந்தர் புரட்சிக்கவி என்ற சிறப்பு பெயர்களால் அழைக்கப்படுபவர் யார்?
பாவேந்தர், புரட்சிக்கவி என்ற சிறப்பு பெயர்களால் போற்றப்படுபவர் பாவேந்தர் பாரதிதாசன் அவர்கள். உள்ளத்தை மகிழ்விக்க கூடிய தமிழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உள்ளத்தை மகிழ்விக்க கூடிய தமிழ் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? உள்ளத்தை மகிழ்விக்க கூடிய தமிழ் பார்த்தீங்கன்னா இசைத்தமிழ் என்று அழைக்கப்படுகிறது. சீர்தூக்கின் என்பதன் பொருளை கண்டறிக. சீர்தூக்கின் இதனுடைய பொருள் ஆப்ஷன்ல பாருங்க. சீர்தூக்கின் என்பதன் பொருள் பார்த்தீங்கன்னா ஒப்பிட்டு ஆராய்ந்து என்று பொருள்படும். வாய்ஸ் சர்ச் என்பதன் தமிழ் பொருள் என்ன? வாய்ஸ் சர்ச் இதனுடைய தமிழாக்கம் என்ன? இதுல வாய்ஸ் சர்ச் என்பது குரல் தேடல் என்பதை குறிக்கும். முடியரசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? முடியரசன் அவர்களின் இயற்பெயர் என்ன? முடியரசன் அவர்களின் இயற்பெயர் துரைராசு என்பது சரியான விடை. பொருத்துக, மாற்றார், தூற்றும்படி, வற்றாமல், நெறி. இதற்கு அப்படியே ஆப்ஷன்ல பாருங்க. ஆப்ஷன்ல மாற்றார், மற்றவர், தூற்றும்படி, இகழும்படி, வற்றாமல், அறியாமல், நெறி என்பது வழியை குறிக்கும். ஆப்ஷன் பி இதற்கு சரியான பதில். கீழே கொடுக்கப்பட்டுள்ள நூல்களில் தாராபாரதியால் இயற்றப்படாத நூலினை தேர்ந்தெடுக்க. தாராபாரதி அவரால் இயற்றப்படாத நூல் எந்த நூல்? இதுல புதிய விடியல்கள், இது எங்கள் கிழக்கு, விரல் நுனி வெளிச்சங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தாராபாரதியால் அவர்களால் இயற்றப்பட்டது. புரட்சி முழக்கம் இந்த நூலை அவர் இயற்றவில்லை. இதை சாலை இளந்தரையன் நினைக்கிறேன். அவர் தான் புரட்சி முழக்கம் என்ற நூலை இயற்றியுள்ளார். கடைசி கேள்வி, வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க வேண்டும் என்று யாரை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள்? இந்த செய்தியானை வேலு நாச்சியாரிடம் கூறியவர் யார்? வேலு நாச்சியாரை காட்டி கொடுக்க வேண்டும் என்று யாரை ஆங்கிலேயர்கள் வற்புறுத்தினார்கள்? யாரைன்னு பார்த்தீங்கன்னா உடையாளை. இந்த செய்தியை வேலு நாச்சியாரிடம் தெரிவித்தவர் அவங்க அமைச்சர், அவருடைய அமைச்சர் தாண்டவராயர் ஆவார். ஃப்ரெண்ட்ஸ், இந்த லைவ் டெஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு 60 கேள்விகள் நம்ம யூனிட் 7 சார்ந்து 6th நியூ தமிழ் புக்கில் இருந்து பார்த்தோம். கண்டிப்பாக இதெல்லாம் உங்கள் ஸ்டடீஸ்க்கு ரொம்ப ரிவிஷனுக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதே மாதிரி வரக்கூடிய ஒவ்வொரு காம்படிஷனும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணி நல்ல மார்க் பெற்று வேலை வாங்கணும். இதுதான் எங்களுடைய ஆசை. தேங்க்யூ ஆல்.